ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனல். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்ம பால் வச்சுட்டு வேறு வேலை ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது மறந்துடுவோம். அப்போ பால் பொங்கி ஊற்றிடும். அப்போ சமைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அடுப்பை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காய விட்டாலும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். உடனே இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஒரு 10 ரூபா தான். நான் ஆல்ரெடி ரியூஸ்க்கு கட் பண்ணி யூஸ் பண்ணதுனால பாதி தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்பாஞ்சு கிச்சனில் நீங்கள் எப்பொழுதுமே வச்சுட்டு இருந்தால் ரொம்பவும் யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால் கஞ்சி எது ஊற்றிட்டாலுமே அப்படியே ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் அழுத்தினீங்கன்னா போதும், அப்படியே அந்த பாலெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். ஈரத்தை நல்லா முறுக்கிட்டு, ஈரத்தில் காட்டி நல்லா முறுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் துடைச்சிங்கன்னா பாருங்கள், நல்லா க்ளீனாக எடுத்து பாருங்கள். இதே துணி போட்டு நீங்கள் துடைக்கலாம். இப்போ ஸ்பாஞ்சு காசு போட்டு வாங்குறதுக்கு பழைய துணி வச்சு துடைக்கலாம். பழைய துணி வச்சு நீங்கள் பால் கரையை துடைச்சி பாருங்கள். அப்படியே கிச்சனே ஒரு மாதிரி பால் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்பாஞ்சு வச்சு நீங்கள் துடைக்கும் போது எந்த ஸ்மெல்லுமே வராது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சுன்னு. 10 ரூபா ஸ்பாஞ்சு இருந்தால் போதும், கிச்சனே நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும். கிரேனைட், டைல்ஸ் எது வேணாலும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். பால் பாருங்கள் தீஞ்சிடுச்சு. பால் பெற போடுறதுக்கு சிம்மில் வச்சுட்டு ஃபோன் எடுத்தால் மறந்துட்டேன். பாருங்கள் அப்படியே தீஞ்சிடுச்சு. இதில் வந்து நான் விம் லிக்யூடு கொஞ்சம் ஊற்றுறேன். எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். கையே வலிக்காத ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஐயோ பாத்திரம் தீஞ்சிடுச்சே, இனிமேல் இந்த பாத்திரம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் தூக்கி போடவே அவசியம் இல்லை. வினிகர் கொஞ்சம் ஊற்றுறேன் பாருங்கள். நிறையா பேர் இந்த மாதிரி தீயை விட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே கூட நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாத இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா அடுப்பில் இருக்கும்போதே இந்த மாதிரி ஸ்போக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது, கத்தி எதுனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வச்சு லைட்டாக புரண்டி விட்டிங்கன்னா அடியில் இருக்கிறதெல்லாம் ஓரளவு ஊறி எடுத்துகிட்டு வந்துடும். சைட்லலாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆடை இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் ஸ்போக் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ஓரளவு எல்லாமே பத்தெல்லாம் வந்துடும். இப்போ அடுப்புலேருந்து இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அப்படியே இறக்கி உடனே ஹீட்டாக இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு நீங்கள் தேய்க்கக்கூடாது. சுடு தண்ணியோடு அப்படியே நீங்கள் இறக்கி வச்சிடணும். அப்போ தான் அதில் அடி பிடிச்சதெல்லாம் கறிலாம் நல்லா ஊறும். கை பொறுக்கிற அளவுக்கு ஆறட்டும். ஆறிய பிறகு நம்ம தேய்ச்சி கழுவி காட்டுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஹீட்டாக இருக்கும்போது அந்த ஸ்போக்கால் தேய்ச்சி விட்டதுலேயே எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த பின்னு எல்லாமே நம்ம பசங்களுக்கு யூஸ் பண்ணுற பின்னு தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ அடி பிடிச்சி இந்த பாத்திரம் கறி இருக்கிற பாத்திரமாக இருந்தாலும் இந்த ஒரு பின்னை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா அழுக்கு போயிடும். பாருங்கள், அந்த கருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா தேய்க்கிறேன். இந்த பின்னுலேயே பாருங்கள் எவ்வளோ கருப்பெல்லாம் எடுக்குதுன்னு. மாத்திரை அந்த இருக்கிற அந்த கவரை கூட வச்சு தேய்ப்பாங்க. அது வந்து நெளிஞ்சு போயிடும் மாத்திரை கவரு. ஒரு சிலர் அதுலேயும் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. க்ளீன் பண்ணலாமே, அதுலேயும் க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீனாகும். நெளிஞ்சிட்டு போவோம். இதுனா ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும் இந்த பின்னு. இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா புரண்டி பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதை வச்சு நீங்கள் தேய்க்கும்போது. தேய்ச்சிட்டு கழுவி காட்டுறேன் பாருங்கள். ஓரளவு கருப்பு எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதை என்ன போட்டு வளர்க்கணும், உடனே நம்ம விம் சோப்பு லிக்யூடு ஏதாவது போட்டு விளக்கக்கூடாது. நம்ம கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கோல மாவை தான் நான் எடுத்திருக்கேன். எல்லார் வீட்லேயுமே கோல மாவு இருக்கும். கோல மாவு போட்டு இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ங்க, நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், இதையே நான் கழுவிட்டு காட்டுறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. அந்த அடியில் கருப்பு இருக்கிறது வந்து தீஞ்சு போய் சில்வர் மேலே கோட்டிங் கொடுத்துருந்ததே போயிடுச்சு. அந்த கருப்பு அது வந்து நம்ம அடி பிடிச்ச கருப்பு இல்லை, சில்வரோட கோட்டிங்கே போயிடுச்சு. அதில் இருக்கிற கருப்பு பாருங்கள் க்ளீனாக ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஐடியா, கோதுமை ரவா வந்து நம்ம எப்பொழுதும் கடையில் தான் வாங்குவோம். ஆனால் கோதுமை ரவா வந்து நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணோம். அந்த கோதுமை ரவா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நாங்கள் கோதுமை ரவா ரெடி பண்ணதில் தான் உங்களுக்கு இன்றைக்கி உப்புமா செஞ்சு காட்டுறேன். எப்போதும் நம்ம உப்புமா ப்ராசஸ் தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், நீங்கள் என்னென்ன போடுவீங்களோ காயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, அந்த மாதிரி காய்கறிகள் கூட குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். இன்னமுமே பட்டை, சோம்பு, கிராம்பு, இது வந்து நான் கல்யாண மண்டபத்தில் ஒரு மண்டபத்தில் சாப்பிட்ருக்கேன். பட்டை, சோம்பு, கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிங்கன்னா பிரியாணி மாதிரியே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். எங்கள் பசங்களுக்கு அந்த பட்டை, சோம்பு, கிராம்பு தாளிக்கிறது பிடிக்கலன்ட்டாங்க. அதனால் நான் போடுறதில்ல. அந்த மாதிரி சேமியா உப்புமாவுமே பட்டை, கிராம்பு போட்டு நீங்கள் கறி ஜாமான் போட்டு தாளித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
நாங்கள் எப்பொழுதுமே தக்காளியும் உப்புமாவுக்கு போடுவோம். புதினா மல்லி இருந்தாலுமே ஒரு பிடிச்ச போட்டு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா பிரியாணி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக எப்பொழுதுமே உப்புமா ஒரே மாதிரி செய்யாத அந்த மாடல்லையும் செஞ்சு பாருங்கள். அந்த ஸ்மெல் வந்து எங்கள் பசங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் நான் வந்து பிரியாணிக்கு தேவையான அந்த கறி மசாலா எதுவுமே போல் தண்ணி வந்து 1க்கு 3 வச்சுருக்கேன். இது தாங்க நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண கோதுமை ரவா. கண்டிப்பாக கோதுமை ரவா வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த சைட்லேருந்து மாவும் கொட்டுறேன். கிண்டுறதுனால கொஞ்சம் கீழே பட்டுருச்சு. கொட்டி கிண்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க. சிம்மில் வச்சுருங்க. மாவு போட்டதுமே ரவாவாக இருக்கட்டும் கோதுமை ரவாவாக இருக்கட்டும் உப்புமா செய்யும் போதே மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடணும். இந்த மாதிரி அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அடி பிடிக்காத இருக்கும். லாஸ்ட்டில் நெய் ரவா உப்புமா வந்தாலும் சரி எந்த உப்புமா வந்தாலும் சரி லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் விட்டு இறங்கினீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மல்லி இருந்தாலும் நீங்கள் மேலே போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். டெய்லியுமே சப்பாத்தி பூரி கோதுமையில் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோதுமை ரவா ரேஷனில் கொடுத்துக்கிற கோதுமை ரவா தான். கடையில் கூட நான் வாங்கலை. ரேஷனில் கொடுத்த கோதுமையில் தான் கோதுமை ரவா ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாவே போதும். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோ வேணால் சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இருந்தாலும் வீடியோவில் பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் போட்டிருக்கேன் பாருங்கள். அகல் விளக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுனா அதில் இருக்கிற திரியெல்லாம் எடுத்துகிட்டு காட்டன் துணியை வச்சு நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் துணி வச்சு அந்த ஆயிலெலாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு விளக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் விளக்குங்கிறதுனால சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி 1 லிட்டர் அளவுக்கு அந்த விளக்கெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் விம் லிக்யூடு விட்டுடலாம். க்ளீனிங் சோடா தான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கை வச்சு தேய்ச்சி கழுவணுன்னு அவசியமே இல்லை. இந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் அலசிட்டு துணி போட்டு தொடச்சி இல்லைனா வெயிலில் காய வச்சு கூட பாக்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சோடாப்பும் நல்லா கரையட்டும். தண்ணி நல்லா சூடாக ஆரம்பித்ததும் நம்ம விளக்கெல்லாம் முழுகிற அளவுக்கு போட்டால் போதும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. விளக்கு எல்லாத்தையுமே அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். அடுப்பையும் நீங்கள் வேணாலும் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஏறி நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கு அந்த மாதிரி நீங்கள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அந்த எண்ணெய் பிசின் எல்லாமே போயிடும். இல்லை 1 நிமிஷம் கொதிக்க வைக்கணுன்னாலும் கொதிக்க வைக்கலாம். இந்த தண்ணியில் போட்டாவே போதும். அப்படியே ஆயில் எல்லாம் ஃபுல்லாக போயிடும். அந்த ஹீட் பாட்டிலில் போட்டாவே. இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. கையில் தேய்ச்சே கழுவல ஒரு பிசின் கூட எண்ணெய் இல்லை பாருங்கள். நல்லா க்ளீனாக இருக்குது. தேய்ச்சி கழுவாதையே இன்னொரு வாளியில் நல்ல தண்ணி வச்சு அதில் அலசிட்டு வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா கை வச்சு தேய்ச்சா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறவங்க நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம்தான். எடுத்து வைக்கும் போதே பாருங்கள் பார்த்தாவே தெரியும் ஆயில் பிசின் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக அந்த கருப்பாக இருக்கிற விளக்கை மட்டும் நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சா போதும். அதெல்லாம் ரொம்ப வருஷத்து விளக்கு. அதனால தான் அந்த மாதிரி கருப்பாக இருக்குது. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. நான் வந்து எந்த ஸ்க்ரப்பரும் போட்டு தேய்க்கலை. கையால் அப்படியே ஒரு தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே அலசி தண்ணி வடிகட்டி அப்படியே நான் காய வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த கருப்பாக பழைய விளக்குலாம் ஆனதை கூட நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி பார்க்கலாம். ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். எப்படி தான் தேய்ச்சாலும் இந்த கருப்பு வந்து போகலை எனக்கு. ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி பார்த்துட்டேன். ரொம்ப வருஷத்து விளக்குங்கிறதுனால அதெல்லாம் போகலை. என்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அகல் விளக்குலாம் கூட இருக்குது. அந்த மாடல் நீங்கள் பார்க்கணுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக காட்டுறேன். இதெல்லாம் பீங்கானில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மண்ணில் செம்மண்ணில் செஞ்சது. இந்த மாதிரி தட்டு தாம்பாளத்தில் வச்சு மாடியில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெயிலில் வந்து ஈரெல்லாம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் யூடியூப்பு முதல் சேலரியில் நான் வந்து எங்கள் ஊர் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அன்னதானம் போட்டேன். அந்த வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள்.